அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்டாவோ அல்லது அலைடு சப்ஜெக்டாவோ இருக்குதா? அப்படின்னா உங்களுக்கு தேவையான நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்குது. டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ், டிஃபரன்ஷியல் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ், இந்த பேர்லலாம் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டை கோத்ரூ பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு தேவையான ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி ப்ராப்ளமும் தொடர்ந்து சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் டோட்டல் டெரிவேட்டிவை பயன்படுத்தி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். Given transformation u equal to e power x cos y and v equal to e power x sin y and phi is a transformation of u and v and also x and y, then prove that dou square phi by dou x square plus dou square phi by dou y square is equal to u square plus v square into dou square phi by dou u square plus dou square phi by dou v square. இதுக்கான சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, phi is a function of u, v அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா u equal to e power x cos y அப்படின்னும் v equal to e power x sin y அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். அப்படி எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள், அதே இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் கான்ஸ்டன்ட் ப்ராடக்டில் இருக்குது, அதனால் அப்படியே வச்சுக்கிங்க. அதே சேம் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்கன்னா டோ வி பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் சைன் ஒய் அப்படின்னு கிடைக்கிது. இந்த இ பவர் எக்ஸ் காஸ் ஒய்யை நம்மளால் எப்படி எழுதிக்க முடியும்னா யூ அப்படின்னு எழுதிக்க முடியும். அதே மாதிரி இந்த இ பவர் எக்ஸ் சைன் ஒய்யை வி அப்படின்னு எழுதிக்க முடியும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது பாருங்கள், டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு யூ அப்படின்னும் டோ வி பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு வி அப்படின்னு கிடைக்கிது. இப்போ இதே மாதிரி ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த இ பவர் எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும், அதனால் அதை அப்படியே வச்சுக்கிங்க. காஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் ஒய் அப்படின்னு வரும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுங்க. ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள், காஸ் ஒய் அப்படின்னு வரும். அகெயின் திரும்ப இந்த இடத்துல இந்த இ பவர் எக்ஸ் சைன் ஒய் இருக்கு இல்லையா, அதை வி அப்படின்னு எழுதலாம். இந்த இ பவர் எக்ஸ் காஸ் ஒய்யை யூ அப்படின்னு எழுதலாம். அப்படி எழுதுனீங்கன்னா டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் வி அப்படின்னும் டோ வி பை டோ ஒய் ஈக்குவல் டு யூ அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கம்பைனாக ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டோ ஃபி பை டோ எக்ஸ் அதனுடைய அதை டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஃபி அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் யூ, வி அப்படின்னு தெரியும். அப்போது இந்த ஃபீயை நம்ம யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியும் பார்ஷியலி, வியை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியும். பட் நமக்கு எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் வேணும். அப்போ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபீயை யூவை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள், இன்ட்டு அந்த யூவை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள், ப்ளஸ் அந்த ஃபீயை வியை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள், இன்ட்டு வியை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். இப்போ இதில் இந்த டோ யூ பை டோ எக்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் டோ வி பை டோ எக்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் நம்மளால் ரீப்ளேஸ் பண்ணி எழுத முடியும் பை ஈக்குவேஷன் 1. அப்படி எழுதுனீங்கன்னா இந்த டோ யூ பை டோ எக்ஸ் வந்தால் யூ அப்படின்னும் டோ யூ பை டோ வி பை டோ எக்ஸை வி அப்படின்னு எழுதிக்கலாம். கன்வீனியன்ஸ்க்காக அந்த யூவையும் வியும் ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறோம், அதான் 2வது ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் 2 டேர்ம்லேயுமே ஃபீ இருக்கு இல்லையா, அதை வெளியில் கொண்டு வந்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னோம்னா, 2 சைடு இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸை கம்பேர் பண்ணுறோம். டோ பை டோ எக்ஸும் இந்த பக்கம் என்ன ஆப்ரேட்டர் இருக்குது பாருங்கள், யூ டோ பை டோ யூ,
ப்ளஸ் வி டோ பை டோ வி அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ரேட்டருமே சேம் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறதான் நமக்கு தெரியுது. சரி, நம்ம டோ ஃபி பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அடுத்ததாக நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிப்போம். டோ ஸ்கொயர் ஃபி பை டோ எக்ஸ் ஸ்கொயர், அதை நம்மளால் ரீரைட் பண்ணி எழுத முடியும். டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு டோ ஃபி பை டோ எக்ஸ் அப்படின்னு எழுத முடியும். இதில் இந்த டோ பை டோ எக்ஸ்க்கான ஆப்ரேட்டர் நம்ம ஒரு புது ஆப்ரேட்டர் எழுதியிருக்கிறோம். அதே மாதிரி டோ ஃபி பை டோ எக்ஸ் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ பார்த்திங்கன்னா 2, 3 அப்படின்ற அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம பயன்படுத்தணும்னா இப்படி எழுதிக்க முடியுது. அடுத்ததாக இந்த ஆப்ரேட்டரை கொண்டு வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் மேலே ஆப்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ளஸ் இந்த ஆப்ரேட்டரை கொண்டு வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் மேலே ஆப்ரேட் பண்ணுங்கள். அப்படி எழுதுனா என்ன கிடைக்குது பாருங்கள். u டோ பை டோ u இன்ட்டு u டோ ஃபி பை டோ u ப்ளஸ் v டோ ஃபி பை டோ v அப்படின்னு எழுதியிருக்கோம். ப்ளஸ் v டோ பை டோ v இன்ட்டு u டோ ஃபி பை டோ u ப்ளஸ் v டோ ஃபி பை டோ v அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த யூவை வந்து வெளியே வச்சுக்கிட்டு இந்த ஆப்ரேட்டரை கொண்டு வந்து இந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டரை கொண்டு வந்து இந்த இடத்துலையும் ஆப்ரேட் பண்ணுவோம். அப்படி ஆப்ரேட் பண்ணும்போது என்ன நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, நாம் இங்கே யூவை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். அப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா யூ அப்படிங்கிறதும் யூவில் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. இந்த டோ ஃபி பை டோ யூலையும் யூ இன்வால்வ் ஆகிருக்கும். அப்போ இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது ப்ராடக்ட் ரூலை அப்ளை பண்ணணும். பட் அதே இங்கே வந்தீங்கன்னா நம்ம யூவை பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஸோ வியை கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் பண்ணணும். அந்த வியை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த டோ ஃபி பை டோ வி மேலே மட்டும் இந்த ஆப்ரேஷனை கொண்டு வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். வெளியில் இருக்கக்கூடிய யூவை அப்படியே வச்சுங்க. இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? யூவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள், 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த டோ ஃபி பை டோ யூவை அப்படியே வச்சுங்க. ப்ளஸ் இப்போ யூவை அப்படியே வச்சுங்க. இந்த டோ ஃபி பை டோ யூ மேலே இந்த டோ பை டோ யூ ஆப்ரேட் பண்ணிங்கன்னா டோ ஸ்கொயர் ஃபி பை டோ யூ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக இங்கே கொண்டு வந்து இந்த டோ பை டோ யூ ஆப்ரேட் பண்ணுங்கள். வியை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். அப்போ வி அப்படியே வச்சிங்க. இது மேலே ஆப்ரேட் பண்ணிங்கன்னா டோ ஸ்கொயர் ஃபி பை டோ யூ டோ வி அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இங்கே அப்ளை பண்ண அதே சேம் ஸ்ட்ராட்டஜியை இங்கேயும் அப்ளை பண்ணுங்கள். இந்த வி வெளியவே இருக்கட்டும். இதை இங்கே ஆப்ரேட் பண்ணிங்கன்னா யூவை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்டில் இருக்கிறதுனால அப்படியே வச்சிங்க. டோ ஸ்கொயர் ஃபி பை டோ வி டோ யூ அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே ஆப்ரேட் பண்ணும்போது ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுங்கள். வியை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு வி 1 அப்படின்னு கிடைக்கும். இந்த டோ ஃபி பை டோ வியை அப்படியே வச்சுங்க. ப்ளஸ் இந்த வியை அப்படியே வச்சுங்க. இது மேலே டோ பை டோ வி ஆப்ரேட் பண்ணுங்கள். டோ ஸ்கொயர் ஃபி பை டோ வி ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த யூவை கொண்டு வந்து ஒவ்வொரு டேர்ம்லேயும் உள்ளுக்கு மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். இந்த வியை கொண்டு வந்து உள்ளுக்கு ஒவ்வொரு டேர்ம்லேயும் மல்டிபிள் பண்ணிக்க போகிறோம். அப்படி மல்டிபிள் பண்ணி எழுதுனா நமக்கு இப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கிடைக்குது. இதை வந்து நம்ம 4th ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டோ ஸ்கொயர் ஃபி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி டோ ஸ்கொயர் ஃபி பை டோ ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சரி, அதுக்காக நம்ம டோ ஃபி பை டோ ஒய் பார்ஷியல் டோட்டல் டெரிவேட்டிவ்ங்கிற கான்செப்டை பயன்படுத்தி எழுதியிருக்கிறோம். டோ ஃபி பை டோ யூ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் டோ ஃபி பை டோ ஒய் டோ ஃபி பை டோ வி இன்ட்டு டோ வி பை டோ ஒய் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அகெயின் ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணுறது மூலமாக நம்மளால் என்ன எழுத முடியும் அப்படின்னா, இந்த டோ யூ பை டோ ஒய்யை மைனஸ் வி அப்படின்னும் டோ வி பை டோ ஒய்யை யூ அப்படின்னு எழுத முடியும். முன்னாடி மாதிரியே கன்வீனியன்ஸ்க்காக இந்த மைனஸ் வி யூவெல்லாம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து எழுதிங்க. அகெயின் திரும்ப ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஃபீயை காமனாக வெளியில் எடுங்க. ரெண்டு பக்கமும் ஆப்ரேட்டரை கம்பேர் பண்ணுங்கள். டோ பை டோ ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வி டோ பை டோ யூ ப்ளஸ் யூ டோ பை டோ வி அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எழுதுவோம். டோ ஸ்கொயர் ஃபி பை டோ ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ ஒய்
இன்ட்டு டோ ஃபி பை டோ ஒய் அப்படின்னு எழுத முடியும். இந்த ஈக்குவேஷன் 5, 6 அதை பயன்படுத்தினோம்னா நம்ம இந்த டோ பை டோ ஒய்ங்கிற ஆப்ரேட்டர் எப்படி எழுத முடியும். இந்த டோ ஃபி பை டோ ஒய்யை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதையும் எழுதியிருக்கிறோம். அகைன் திரும்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆப்ரேட்டரை கொண்டு வந்து இது மொத்தத்துலேயும் ஆப்ரேட் பண்ணுவோம். அடுத்ததாக ப்ளஸ் இந்த ஆப்ரேட்டர் கொண்டு வந்து இங்கே மொத்தத்துலேயும் ஆப்ரேட் பண்ணுவோம். அப்படி ஆப்ரேட் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்ததாக உள்ளுக்கு கொண்டு வந்து ஆப்ரேட் பண்ணுவோம். இந்த மைனஸ் வியை வெளியவே வச்சுங்க, இதை கொண்டு வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணணும். அப்படி ஆப்ரேட் பண்ணால் என்ன கிடைக்குது பாருங்கள். இந்த மைனஸ் வி கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ண போகிறோம், ஏன்னா நம்ம யூவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். அப்போ அந்த மைனஸ் வி அப்படியே வச்சுக்கிட்டு இது மேலே ஆப்ரேட் பண்ணிங்கன்னா டோ ஸ்கொயர் ஃபி பை டோ யூ ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்த டேர்ம் வந்தீங்கன்னா அங்கே யூ இருக்குது, டோ ஃபி பை டோ வி இருக்குது. நம்ம யூவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஸோ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, இதை அப்படியே வச்சுங்க, ப்ளஸ் யூ அப்படியே வச்சுங்க, இது மேலே பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணுங்கள், டோ ஸ்கொயர் ஃபி பை டோ யூ டோ வி அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த டேர்முக்கு வாங்க. இந்த யூ வெளியவே இருக்கட்டும், இதை இங்கே ஆப்ரேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ அந்த மைனஸ் வியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா -1, இந்த டோ ஃபி பை டோ யூ அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இந்த மைனஸ் வியை அப்படியே வச்சுக்கோங்க, இது மேலே ஆப்ரேட் பண்ணுங்கள், டோ ஸ்கொயர் ஃபி பை டோ வி டோ யூ அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் டேர்முக்கு வாங்க. யூவை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். அந்த யூ அப்படியே வச்சுக்கிட்டு இது மேலே இந்த டோ பை டோ வி ஆப்ரேட் பண்ணிங்கன்னா டோ ஸ்கொயர் ஃபி பை டோ வி ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போது இந்த மைனஸ் வியை கொண்டு வந்து உள்ளுக்கு ஒவ்வொரு டேர்ம்லையும் மல்டிபிள் பண்ணிங்க, இந்த யூவை கொண்டு வந்து உள்ளுக்கு ஒவ்வொரு டேர்ம்லையும் மல்டிபிள் பண்ணிங்க. அப்படி மல்டிபிள் பண்ணி எழுதுனீங்கன்னா இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. இதை வந்து நம்ம 7வது ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது 4வது ஈக்குவேஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், 7வது ஈக்குவேஷன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ரெண்டையும் ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணுங்கள். அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா டோ ஸ்கொயர் ஃபி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஃபி பை டோ ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த எக்ஸ்பிரஷன் 4th ஈக்குவேஷன்லேருந்து எழுதியிருக்கிறோம், ப்ளஸ் இந்த எக்ஸ்பிரஷன் 7th ஈக்குவேஷன்லேருந்து எழுதியிருக்கிறோம். இப்போ இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் கவனிச்சிங்கன்னா தெரியும். சேம் எக்ஸ்பிரஷன் பட் ஆப்போசிட் சைனாக இருக்கும். அதனால் அது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் பண்ணிவிடுது. அப்போது கேன்சல் ஆன டேர்ம்ஸ் தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த 4 டேர்ம்ஸ் மட்டும் நம்ம எடுத்து எழுதிப்போம். இப்போது ஜஸ்ட் வெர்டிக்கலாக அப்படியே ஆட் பண்ணிங்க. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் ஃபி பை டோ யூ ஸ்கொயர் ப்ளஸ் யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் டோ ஸ்கொயர் ஃபி பை டோ வி ஸ்கொயர் அப்படின்னு எழுத முடியும். ரெண்டு டேர்ம்லையுமே இந்த யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் எக்ஸ்பிரஷன் காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துகிட்டு எழுதுனீங்கன்னா டோ ஸ்கொயர் ஃபி பை டோ யூ ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஃபி பை டோ வி ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே காமனாக யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர்னு இருக்குது. இந்த ரிசல்ட்டை தான் அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. பட் இதில் இன்னுமே ஃபர்தராக நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம மாடிஃபை பண்ணி எழுத முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய் ஹோல் ஸ்கொயர். இது ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இப்போ உள்ளுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணுங்கள், இ பவர் எக்ஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர், அதை உள்ளுக்கு கொண்டு வந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா இ பவர் 2x அப்படின்னு வரும். இது காஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி இங்கே இ பவர் 2x சைன் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு கிடைக்குது. ரெண்டு டேர்மில் வந்து இ பவர் 2x காமனாக வெளியில் எடுத்துருங்க, சைன் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு கிடைக்குது. நம்ம என்ன எழுத முடியும் அப்படின்னா, யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு இ பவர் 2x அப்படின்னு எழுத முடியும். அப்போ ஃபைனலாக நம்ம ப்ரூவ் பண்ண அந்த ரிசல்ட்டில் யூ ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயரை இ பவர் 2x அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணி இப்படியும் ரிசல்ட்டு கொடுத்தா உங்களால் ப்ரூவ் பண்ண தெரியணும். அது மட்டும் இல்லை, இந்த இ பவர் 2xை இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கொண்டு வந்து எழுதுனீங்கன்னா இ பவர் -2x அப்படின்னு இங்கே கொடுக்க முடியும். அந்த மாதிரி கேட்டாலும் உங்களால் ப்ரூவ் பண்ண தெரியணும். அவ்வளோதான், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதே சிமிலர் ப்ராப்ளம் ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் மட்டும் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ட்ரை பண்ணி சால்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கற்றுக்கிட்டோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.